என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ கவனமாக கேள். இன்று இந்த அம்மா நான் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்து சென்ற ஒரு பொருளை எடுக்க வந்திருக்கின்றேன். இந்த பொருள் என்ன, அதை அவர்கள் எங்கே வைத்தார்கள் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மையை நீயே வேண்டாம் என்று உதறிவிடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நல்லதும் இந்த அம்மாவினுடைய அருளால் உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இப்பொழுது நான் சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு மிகவும் அவசியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். உன்னை சுற்றி நடப்பதும் இது நாள் வரையிலும் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் இருந்த இந்த ஒரு பொருளை நான் கண்டேன். உன் இல்லத்திற்குள் வந்தது யார் என்று நான் பார்க்கும் பொழுது இவர்கள்தான் இதை வைத்து சென்றார்கள் என்று கண்டு கொண்டேன். அதாவது ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்பு வைத்த பொருளல்ல இது. பல ஆண்டுகளாக உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உன் அம்மா இன்று அதனை எடுக்க வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இதனால் அத்தனை பலன்களையும் உன் வாழ்க்கையில் நீ அடைந்து விட்டாய். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிவிட்டாய். இனிமேல் இதற்கான தீர்வுதான் உனக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பொருளை வைக்க வந்தவருக்கு நீ கொடுத்த இடம்தான் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் அமைந்து விட்டது. அதனால் இதை என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் செய்து இப்படி வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் மாட்டிக்கொள்கின்றோம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ ஒருவருக்கு கூட உன் இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களா உள்ளே நுழைந்துவிட முடியுமா? அப்படியே வந்தாலும் அவர்கள் அந்த பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கலாமா? இந்த அம்மா சொல்வதில் இருக்கின்ற நியாயம் உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன். உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எல்லாமும் உனக்கு வெளிப்படையாக தெரிய வரும். உனக்கு சில விஷயங்கள், பாதி விஷயங்கள் உனக்கு தெரிய வராது. நடக்கின்ற கஷ்டங்களை பார்க்கும் பொழுது எதனால் இப்படி நடக்கின்றதோ என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாயே தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வினை நீ எடுத்து கொண்டிருக்க மாட்டாய். இப்பொழுது உன் அம்மா இதனை உனக்கு சொல்லும் பொழுதுதான் செவி கொடுத்து கேள். ஏனென்றால் என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாமல் என் குழந்தை இத்தனை கஷ்டங்களையும், உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்து கொண்டிருக்கின்றது என்று உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நிற்க வேண்டிய விஷயம் இதுவெல்லாம் நல்லதைத்தான் புரிய வேண்டிய விஷயம். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. நம்மோடு பேசுகின்ற எல்லோருமே நமக்கு நன்மையை தான் செய்து விடுவார்கள் என்று நம்பிவிட முடியாது. ஆனால் பேச்சு மட்டும் நல்ல பிள்ளையாக இருந்து விட்டால் அவர்களை நம்பிவிட முடியாது அல்லவா? என் தங்கமே, இவர்களோடு பேச வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை வாழ்க்கைக்குள் ஒருவர் வருவதற்கு முன்பாக நிச்சயமாக பல திட்டங்களை தீட்டிவிட்டு தான் இங்கே நுழைந்திருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதை நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய். என்றுமே இந்த சந்தோஷம் நீ உன்னோடு வைத்திருப்பாய் அல்லவா என் தங்கமே? அதனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாய். ஆனால் நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த அம்மா நான் உனக்கு
அதிகமான பழக்கத்தில் இவர்களோடு நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நன்மைகளை பற்றியும் நீ பகிர்ந்து கொண்டு கஷ்டப்படுகின்றாய் அல்லவா? அவர்களை பற்றிய கஷ்டங்களும் சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களை பற்றிய நன்மைகளை சொல்லும் பொழுது வேதனை அடைந்தார்கள். இதுதான் உண்மை. இதனால் அவர்களுக்கு எண்ணியது, மேலும் இவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய மனது இதனை தாங்கிக் கொள்ளாது. அதனால் எப்படியாவது இங்கே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் வைத்துதான் இந்த பொருள் என்றால் எங்கே இருக்கின்றது என்று தேடாதே என் குழந்தையே. உன் இல்லத்திற்குள் அவர்கள் வைத்தது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களைத்தான். உன் மனதிலும் எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் விதைத்திருக்கின்றார்கள். எங்கே வைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய மனதில். அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கின்றார்கள் என்பதனை அப்படியே கேட்டுக்கொண்டு சேர்த்து விட்டார்கள். நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லியிருப்பாயானால் அந்த விஷயத்தை அவர்கள் யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிவித்து விடுவார்கள். இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றி மற்றவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சொன்னதன் விளைவுதான் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட பிரிவு. எவ்வளவுதான் பேசினாலும் மனதிற்குள் என்னை பற்றி நீ இப்படி பேசியவர்தானே என்கின்ற எண்ணம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்த இவர்கள் இப்பொழுது உன் குடும்பத்தை விட்டு சற்று தொலைவு சென்றிருக்கின்றார்கள். அது எப்படி நடந்தது என்றால், உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்ததன் பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கி சென்று இருக்கின்றார்கள். எப்படியும் மீண்டும் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வந்தார்கள் என்றால் அந்த உறவு இவர்களினுடைய உண்மையான குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிடுமோ என்கின்ற பயத்தில் ஒதுங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, யாராக இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் வருவதற்கு அவர்களுக்கென்று ஒரு எல்லை இருக்கின்றது. வரவேற்பு அறையோ யாராக இருந்தாலும் வரவேற்பு அறையோடு நிறுத்திவிட வேண்டும். உன்னுடைய சமையல் அறைக்குள் வரவழைப்பதோ அல்லது உன்னுடைய படுக்கை அறைக்கு அழைத்து செல்வதோ ஒரு நாளும் கூடாது. அதை நீ செய்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய அத்தனை தனிப்பட்ட விஷயங்களுக்கும் அவர்கள் வெளிச்சம் காட்டி அவர்களுக்கு நீ காட்டுகின்றாய். அதன் அர்த்தம் அப்பொழுதும் எவ்வளவுதான் நாம் எல்லா விஷயங்களையும் வெளியில் சொன்னாலுமே நமக்கென்ன சில சுதந்திரமான விஷயங்கள் இருக்கும். அதை நாம் யாரிடத்திலும் ஒரு நாளும் வெளிப்படுத்தி விடக்கூடாது. இப்படித்தான் இங்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. தன்னுடைய துணைக்கும் தனக்கும் பிரச்சனை வந்துவிட்டால் அது எப்படியும் காலப்போக்கில் சரியாகிவிடக்கூடியதுதான். ஆனால் அதை மற்றவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவர்களிடத்திலிருந்தே இவர்கள் துணைக்கு வந்தது அந்த செய்தி வந்து விடுகின்றது. என் தங்கமே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றென்றைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.